சக்ஷம் வட தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய இயக்கத்தின் 5வது மாநில மாநாடு சென்னையில் நடைபெற்றது. வியாசர்பாடி விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு தூய்மை பணியாளர்கள் ஆணைய தேசிய தலைவர் மா. வெங்கடேசன் தலைமை வகித்தார். இதில் பங்கேற்ற பூஜ்ய சுவாமி சத்ய ஞானானந்தா மகாராஜ் ஆசியுரை வழங்கினார். சக்ஷம் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய தலைவர் முனைவர் எஸ். கோவிந்தராஜ் சிறப்புரையாற்றினார். சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி டாக்டர் எம். ஜெயச்சந்திரன், சக்ஷம் மாநில தலைவர் சுபாஷ்ராஜ், செயலாளர் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினார்கள். மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் முழுமையான மறுவாழ்வு அல்லது ஒருங்கிணைந்த மறுவாழ்வு அளிக்கும் வகையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் உரிய வாய்ப்புகளை பெறுவது உள்ளிட்டவை தொடர்பாக மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் 3 சக்கர வண்டிகள், காது கேளாதவர்களுக்கான கருவி உள்ளிட்டவை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு ரெண்டு விஷயம். நான் ஏன் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னு there's a story behind it. 2003 I had just got married. பாண்டிச்சேரி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சைக்காட்ரிக் கிளினிக்கில் வாலண்டியர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்களை கிளினிக்கு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை கை காலில் வெட்டுக்காயத்தோடு வந்தாங்க. நான் வேலை பண்ணிகிட்டு இருந்த கிளினிக்கோட டாக்டர் என்னை சித்ரா, ஏதோ ஒரு தப்பு நடக்குது, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு ஒரு ஃபீல்டு விசிட் பண்ணிட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அந்த குழந்தை இருக்கிற அட்ரஸ்க்கு போனால் அது பாண்டிச்சேரியில் குப்பை கொட்டுற ஒரு குப்பை குடம். அங்கே ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில் 4 மணி இருக்கும் சாயங்காலம், ஒரு பூட்டு தொங்கிட்டு இருந்துச்சு. போயிட்டு அங்கே நின்று அந்த அம்மாவோட பேரை சொல்லி அந்த குழந்தை எங்கே இருக்காங்கன்னு கேட்டேன். வெயிட் பண்ணுங்க, குப்பை பொறுக்கிட்டு இருக்காங்க, வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த குடிசையிலேருந்து உம்முன்னு ஒரு அழற சத்தம் மாத்திரம் கேட்டுச்சு. உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த அம்மா சர்வசாதாரணமாக கதவை திறந்தாங்க. அப்போ அந்த குழந்தைய ஒரு பிளாஸ்டிக் சேரில் கயிறை போட்டு கட்டிட்டு 8 மணி நேரம் அந்த அம்மா வெளியில் வேலைக்கு போகும்போது கட்டி போட்டு போயிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அந்த அம்மா என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க, என் வீட்டுக்காரர் இது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போயிட்டாங்க. என்னையும் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கல, எங்கள் வீட்டுக்காரர் வீட்லேயும் ஏற்றுக்கல, எனக்கு படிப்பறிவே கிடையாது, நான் போயிட்டு சம்பாதிச்சாதான் இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அதனால தான் நான் கட்டி போட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு கேஸ் மாத்திரம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய சிங்கிள் மதர்ஸ், கணவராக கைவிடப்பட்ட நிறைய தாய்மார்கள் இதை தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் சத்யா ஸ்பெஷல் ஸ்கூல்னு ஒரு சென்டர் ஆரம்பித்து 2003 20 பசங்களுக்காக ஆரம்பித்த பள்ளி இன்றைக்கி 1400 சில்ட்ரன். பாண்டிச்சேரியில் ஒரு 10 சென்டர்ஸ் இப்போ நாங்கள் காரைக்கால்லையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா குழந்தைகிட்டையும் குறைபாடு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டுறது தான் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் மூலமாக நாங்கள் பண்ணுற ஒரு வேலை. வெங்கட்ஜி பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தார், ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. ஒரு சின்ன விஷயம் மாத்திரம் சொல்லிவிட்டு ஐ வில் எண்ட் மை ஸ்பீச். இந்த வாட்டி ஜூலையில் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் சம்மர் கேம்ஸ் பெர்லின் ஜெர்மனியில் நடந்தது. இந்தியாவிலேருந்து நாடு முழுவதுலேருந்து ஒரு 200 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நாங்கள் ஒரு கண்டின்ஜென்ட் போனோம். ஒரு 140 கண்ட்ரீஸ், ஒரு 7,000 ஸ்பெஷல் அத்லீட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து வி காட் அபவுட் 220 மெடல்ஸ். பாண்டிச்சேரியில் மாத்திரம் ஒரு 12 கோல்டு மெடல். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா மாத்திரம்தான் கவர்மெண்ட்டால் ஸ்பான்சர் பண்ணி போன பிள்ளைகள். மற்ற எல்லா கண்ட்ரிலையும் அவங்க சொந்த காசில் போட்டு வந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கேயோ பாண்டிச்சேரியில் இல்லை எங்கேயோ ஜார்க்கண்டில் உத்தரப்பிரதேஷில்
ஒரு கிராமத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு குழந்தை கூட இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சுது. ஐ திங்க் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட். அந்த கண்டிஞ்சென்ட்டை வந்து ஐ ஹெல்ட் தட் கண்டிஞ்சென்ட்னு. ஸோ இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு அவார்ட் கொடுத்ததையும் பார்த்தா நீங்கள் எல்லாமே அன்சங் ஹீரோஸ். உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ஐ திங்க் கண்டிப்பாக தலை வணங்குறேன். ஐ எம் சர்ப்ரைஸ்ட் அண்ட் அஸ்டானிஷ்ட் பை ஆல் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். And I should thank Saksham for bringing them out. இன்னும் நிறைய பேர், I think we have a lot of hidden treasures in India. அவங்க எல்லாரையும் வெளிக்கொணர்ந்து அவங்கள பற்றி நம்ம அவங்க சக்ஸஸை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். And I think your conference has tried to achieve that. Thank you all so much and keep inspiring us so that we can do lots more. தேங்க்யூ. மத்திய அரசு நிறைய திட்டங்கள் வந்து மாற்றுத்திறனாளி நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அது எப்படி வந்து நீங்கள் வந்து சுலபமாக பெறலாம், அதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 1 hour ப்ரோக்ராம், ஒரு 1/2 hour to 1 hour இருக்கும். என்னென்ன திட்டங்கள் இருக்குது, எவ்வாறு அதை வந்து பயன்பெற முடியும் மாற்றுத்திறனாளிகள் என்பதை பற்றி ஒரு சிறு ஒரு குறிப்பு மாதிரி உங்களுக்கு சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நான் மிக முக்கியமாக நன்றி சொல்லிடுறோம் சக்ஷம் தமிழ்நாடு விங்கிக்கு. இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய திடலில் இவ்வளோ மாற்றுத்திறனாளி முன்னாடி நான் வந்து அந்த திட்டங்களை பற்றி சொல்வதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு, மற்றும் எங்களுடைய நிறுவனத்தின் நிப்மட் சொல்லுவாங்க, NIEPMDன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். இது வந்து இந்த துறையினுடைய இயக்குனருக்கும் நாங்கள் இதன் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் போகிறதுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிக்காக இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நிப்மடு. ஸோ நிப்மடு கீழே என்னென்ன திட்டங்கள் மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படுகிறது, நீங்கள் எப்படி அந்த திட்டங்களை முதல்ல வாங்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம வந்து மத்திய அரசால் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நிப்மட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NIEPMD சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனத்தால் மாற்றுத்திறனால் பாதிக்கப்படக்கூடிய நபருக்கு சேவை புரிகிற ஒரு தேசிய நிறுவனம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லும் கிட்டத்தட்ட ஒரு 7 நிறுவனங்கள் இருக்குது இந்தியா ஃபுல்லும். அதில் ஒரு நிறுவனம் தான் நம்ம நிறுவனம். சரிங்களா? இப்போ வந்து அந்த 7 நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெல்லியில் ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தின் பேர் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப். ஓகேங்களா? அப்புறம் மும்பையில் ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தின் பேர் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் ஹியரிங் இம்பையர்மெண்ட். ஸோ கல்கட்டாவில் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்கல் ஹேண்டிகேப். ஸோ அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஆந்திராவில் செகண்டராபாத், அதாவது அங்கே ஒரு நிறுவனம் இருக்குது, அது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ். ஸோ அப்படியே ஒடிசாவில் போனீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி டிசபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டேராடூனில் ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் விஷுவலி ஹேண்டிகேப். ஸோ இந்த நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் வந்து ஒரு பர்டிகுலர் மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் சேவை செய்வாங்க. தே ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி எ பர்டிகுலர் டிசபிலிட்டிஸ். இப்போ நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நிறுவனம் நிப்மட் NIEPMD, அது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு சேவை செய்கிறது. அதுனா ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளி. இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி என்பவர் வந்து ஒரு ஊனத்தால் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார், ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. சில பேருக்கு வந்து அறிவு குறைபாடு கம்மியாக இருக்கும், அவங்களால நடக்க முடியாது. சரிங்களா? சில பேருக்கு வந்து பேச்சு திறன் இருக்காது, கண்ணு தெரியாது. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனத்தால் பாதிக்கப்பட்ட இருக்கிற மாற்றுத்திறனாளிக்கு நம்ம சென்னையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற நிப்மட் வந்து சேவை செய்கிறது. இப்போ இந்த நான் சொன்ன எல்லா நேஷ்னல் இன்ஸ்டியூட்டும் எந்த மினிஸ்ட்ரி கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, அது கீழே இந்த எல்லா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபங்க்ஷன் ஆகுது. மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கால்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி, DEPD அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான்
எல்லா நேஷ்னல் இன்ஸ்டியூட்டும் ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்களா? இப்போ நீங்கள் மற்ற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டிக்காக இயங்கக்கூடியது. பட் நம்ம சென்னையில் நிக்மட் அது எதுக்குன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அவங்களுக்கு சேவை புரிவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2005 வந்து தொடங்கப்பட்டது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோட்டில் இருக்குதுங்க. ஈசிஆர் முட்டுக்காடு ஈசிஆர் ரோட்டில் இந்த நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அது கரெக்டாக லேண்ட்மார்க் எங்கே சொன்னீங்கன்னா, இப்போ ஈசிஆர் பக்கம் வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி, திருவான்மூர் டு பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட் பக்கம் வந்தீங்கன்னா எம்ஜிஎம்முக்கும் முட்டுக்காடு பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் இப்போ டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி பக்கம் போனீங்கன்னா லெஃப்ட்டில் அந்த நிறுவனம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்குதுங்க. சரிங்களா? இது அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டவங்க மாற்றுத்திறனாளிக்கு சேவை புரியக்கூடிய ஒரு நிறுவனம். சரிங்களா? இப்போ இந்த நிறுவனம் கீழே என்னென்ன சர்வீசஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறாங்க, அதை ஜஸ்ட் ஒரு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? முழுக்க இந்த நிறுவனத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து இலவசமாக நம்ம வந்து அவங்களுக்கான தேவைகளை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யலாம். சர்வீசஸ், ரீஹாபிலிட்டேஷன் சர்வீசஸ் சொல்லுவாங்க, மறுவாழ்வு சேவைகள் சொல்லுவாங்க. அதை வந்து இந்த இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இலவசம்னா அட்மிஷன் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 10 ரூபீஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து சர்வீஸ் நீங்கள் வந்து பைசா ரூபீஸ் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட், இந்த நிறுவனத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 7 துறைகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரிங்களா? முதல் துறைன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜி, தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன், தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தெரப்யூட்டிக், தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அடல்ட் இண்டிபெண்டன்ட் லிவிங். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த 7 டிபார்ட்மெண்ட்லையும் பல்வேறு வகையான மறுவாழ்வு அதிகாரிகள் பணிபுரிந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு தேவையான மறுவாழ்வு சேவையை வந்து புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த வகையான 7 வகையான துறைகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் மிக முக்கியமான ஒரு துறை இயங்கிக் கொண்டிருக்குது. அந்த துறையின் பேர் பார்த்தீங்கன்னா இயர்லி இன்டர்வென்ஷன், கிராஸ் டிசபிலிட்டி இயர்லி இன்டர்வென்ஷன் துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அர்த்தம்னா இயர்லி இன்டர்வென்ஷன்னா அதாவது குழந்தை வந்து பிறக்கும் போதே சில குழந்தைங்களாம் வந்து மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சி, ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சி அதை எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து ரெக்கவரி பண்ணுறது, அந்த மாற்றுத்திறனாளி ஊனத்துலேருந்து எப்படி அந்த குழந்தைய வந்து ரெக்கவரி பண்ணுறது. ஸோ அதோடைய பிரத்யேகமாக அந்த சேவை வந்து இயர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் குழந்தைக்கான ஊனத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து அந்த குழந்தைய வந்து ஊனத்துலேருந்து காப்பாற்றுறது தான் முதல் வேலை. சரி, எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க குழந்தைக்கு வந்து ஆரம்ப நிலையில் எப்படி கண்டுபிடிப்பீங்க, குழந்தை பிறகு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து சில மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் இருக்கிறோம். அதாவது சில குழந்தைகள் வந்து டெவலப்மெண்ட் டிலேன்னு சொல்லுவாங்க. அதான் மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட். அதாவது அந்த குழந்தை அந்தந்த வயசில் அந்தந்த டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தலை வந்து எப்போ நிற்கணும், சில பிறந்த குழந்தைக்கு தலை நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைய அம்மையார் வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த வயசுக்குள்ளே தலை நிற்கணும். சில குழந்தை என்ன ஆகுன்னா ஈவன் 1 இயர் 2 இயர் ஆனால் கூட தலை நிற்காது. ஏன்னா அதில் ஸ்பைனல் கார்டில் எதனா இஷ்யூஸ் இருக்கும்போது அட் த டைம் ஆஃப் டெலிவரியில் ஸ்பைனல் கார்டு இஷ்யூ இருக்கிறதுனால அந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து சப்பனங்குழல் போட்டு தரையில் உட்காரணும், அந்த ஸ்பைனல் கார்டு வந்து நேராக நின்று உட்காரணும். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் எப்போ நடக்கணும்னா ஒரு 9 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே அந்த அச்சீவ்மெண்ட் அந்த குழந்தை அடையணும். ஸோ அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி அடையலைன்னா அது வந்து அதுக்கு ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி அந்த குழந்தைக்காக ஆக்சுவலாக என்ன இஷ்யூஸ் இருக்குது, எதனால் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அதுதான் வந்து இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் நாங்கள் வச்சுருக்கோம். அது கீழே வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்க்கும் காலை வணக்கம். சிறிது நேரம் கழித்து வந்ததற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். ஏன்னா நான் பாண்டிச்சேரியிலேருந்து வர வேண்டியிருந்தது, டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நார்த் மெட்ராஸ் ஏரியா தெரியாது, அப்படியே மேப் வச்சுட்டு தடவி வந்து சேர்ந்தேன். எனக்கு அந்த ஏரியாலாம் தெரியும், இந்த ஏரியா அவ்வளவுதான் தெரியாது. அதனால் மன்னிப்பு கோருகிறேன். என் பெயர் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி பத்மஸ்ரீ அதெல்லாம் இல்லை. நான் வந்து என் பெயர் நளினி பார்த்தசாரதி என்பது என் தந்தையின் பெயர். நான் ஜிப்மரில் மருத்துவம் படித்தேன். பிறகு குழந்தை மருத்துவம் படித்து அங்கேயே ப்ரொஃபஸராக இருந்தேன். அங்கே இருக்கும் பொழுது என்னிடம் வரும் இந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளை
எப்போவும் நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன். இந்த செரிப்ரல் பால்சி, அப்புறம் மூளை குறைபாடு இருப்பவர்கள் எல்லாம் என்றைக்கும் பார்ப்பேன். அப்பொழுது பார்க்கும் பொழுது இரத்தத்தில் குறைபாடு இருக்கும் சில குழந்தைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த குழந்தைகளுக்கு இரத்தத்தில் குறைபாடு இருக்கிறது. அவர்களை பார்த்தால் எல்லாம் நார்மலாக பண்ணிக்குவாங்க. இவரை பார்த்தால் உங்களுக்கெல்லாம் நார்மலாக இருக்காமல் இருக்கும். கை கால்லாம் நார்மலாக இருக்குது இல்லையா, கண் பார்வை நார்மலாக இருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனாக்க இவருக்கு ஹீமோகுளோபினில் ஒரு குறைபாடு இருக்கிறது. ஹீமோகுளோபின் என்பது இரத்த அணுவில் இருக்கும் அதுதான் நம்ம இரத்த சோகை நோய் வராமல் பாதுகாக்கும் ஒரு கருவி. இரத்த அணுக்கள், அந்த இரத்த அணுக்களில் ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறது. அந்த ஹீமோகுளோபின் சரியாக இல்லாததால் அவர்களுக்கு இரத்தத்தில் குறைபாடு உண்டாகும். அப்படி வந்தால் என்ன ஆகுனா, உடலில் இரத்த சோகை உண்டாகும். மாதத்துக்கு ஒரு தடவை பிளட்டு கொடுக்கலைனாக்க அவர்களுக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படும். ரொம்ப ஜாஸ்தியாக போனாக்க இறப்பு கூட ஏற்படலாம். இந்த மாதிரி குழந்தைகளை தான் நான் முதல்ல பார்க்க ஆரம்பித்தேன். இது தலசீமியான ஒரு நோய். அந்த தலசீமியா நோய்க்கு அடிக்கடி ரத்தம் கொடுக்கணும். 2 வாரம். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பிளட் எடுத்துப்பீங்க? 2 வீக்ஸு இல்லையா? 2 வாரத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா வளர்ச்சி குறைபாடு ஏற்படும், உடலில் சோகை ஏற்படும், சாப்பிட மாட்டாங்க, வளர்ச்சி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை தான் நான் முதல்ல பார்க்க ஆரம்பித்தேன். அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்து வந்தேன். இதற்கு அப்புறம் இவர்களை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு இரத்த கசிவு நோய், அதாவது அடிபட்டாக்க ரத்தமே நிற்காது, போயிட்டே இருக்கும். பல்லுலேருந்து ரத்தம் வரும். அடிபட்டா நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. வேறு பாருங்கள், இப்போ நார்மலாக இருக்கார் பாருங்கள். தேங்க்ஸ் டு பிரணாடா தட் ஹி ஹஸ் பீன் சப்போர்ட்டட் அண்டு நல்லா இருக்கார். இப்போது வேலை செய்கிறாரு, படிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டார். பிரணாடாலையும் வேலை செய்கிறாரு அவர். அதனால் இவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தேணும். ஆனால் இவர்களுக்கும் குறைபாடு இருக்கிறது. இந்த குறைபாடு பிறவியிலேருந்தே இருக்கிறது. அதே போல் நான் இரத்த கசிவு நோய், ஹீமோஃபிலியா. ஹீமோ என்றால் ரத்தம், ஃபிலியா என்றால் ரத்தத்துக்கு அட்ராக்ஷன். அதான் ரத்தம் இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. அதான் ஹீமோஃபிலியா அப்படின்ற ஒரு குறைபாடு. அந்த குறைபாடு என்னன்னாக்கா இரத்த கசிவு நோய் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடிபட்டால் நமக்கெல்லாம் சாதாரணமாக 2-3 நிமிஷத்துக்குள்ளே ரத்தம் உறைஞ்சி நின்று போயிடும். இவங்களுக்கெல்லாம் உறையாது, ரத்தம் போயிட்டே இருக்கும். பல்லுலேருந்து ரத்தம் வரலாம், இல்லைன்னா தசைகள் எல்லாம் ரத்தம் கட்டிக்கலாம், மூளைக்குள்ளே ரத்தம் கட்டலாம், வயிற்றுக்குள்ளே ரத்தம் கட்டலாம், இல்லை சிறுநீரில் ரத்தம் போகலாம். அந்த மாதிரி ஒரு குறைபாடு உள்ள நோய் உள்ள குழந்தைகள் என்னிடம் வந்தார்கள். இந்த தலசீமியா பார்த்துன்னு இருக்கும்போதே அந்த குழந்தைகள் வந்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய டெஸ்ட் பண்ணுவதற்கு எங்கேயுமே எந்த சென்டர்லையுமே அதுக்கு போதிய அளவு டெஸ்ட்டுகள் இல்லை. தமிழ்நாட்டிலையும் சரி, பாண்டிச்சேரிலையும் சரி. இது நான் சொல்வது 30 வருஷம் முன்னாடி, 30-35 வருஷம் முன்னாடி. அப்போ அதை பார்த்தா நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை கொண்டு வரும்பொழுது, அதுவும் தாய்மார்கள் தான் வருவாங்க. ஏன்னா தந்தைமார்கள்லாம் வேலைக்கு போகணும், இல்லைன்னா அவர்களுக்கு போதிய அளவு வருமானம் கிடைக்காது. அன்றன்று சாப்பிடுவதற்கே அவங்களுக்கு வேலைக்கு போனால் தான் உண்டு. அதனால தாய்மார்கள் தான் அதிகமாக வருவாங்க. அவர்கள் என் குழந்தையை ஏதாவது செய்ய மாட்டிங்களா, என் குழந்தைக்கு ஏதாவது தீர்வு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு அவங்க கண்ணில் ஏக்கத்தோடு வருவாங்க. ஏதோ மிரக்கிள் பண்ணிடுற மாதிரி நான். அதனால் அவர்களுக்கு வேண்டிய முதல்ல டெஸ்ட்டே இல்லை, டெஸ்ட்டு செய்வதற்கு வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து லேபை ஏற்பாடு பண்ணி எல்லாம் செஞ்சு, அப்புறம் அவர்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு காரணி தான் குறைவாக இருக்கும். அதாவது 13 காரணி வேணும் ரத்தம் உறையறதுக்கு. இப்போ பிளேட்லெட்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னாக்கா எல்லாருக்கும் டெங்கு வந்தாக்கா உடனே ரத்தம் வந்தால் பிளேட்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? நமக்கு எல்லாம் டெங்குவை பற்றி தெரியும். அதே போல் இது ரத்தம் உறையும் ஃபேக்டர் 8, ஃபேக்டர் 9 அப்படின்ற சில காரணிகள் குறைவாக இருப்பது தான். இது ஒரு குடும்ப நோய். தாய்கள் தான் இது கடத்தும் உறுதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அநேகமாக நோய் இருக்காது, இருந்தாலும் சிம்டம்ஸ் இருக்கும். ஆனால் எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க.
அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இந்த நோய் வரும். இந்த குடும்பத்தில் இருக்கும் அவருடைய தந்தையோ மாமாவோ யாருக்காவது இந்த நோய் இருந்திருக்கும். அதனால் அவர்களுக்கு வேண்டிய டெஸ்ட்டுகள் செய்வதற்கு நான் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு மருந்துகளே கிடைக்கவில்லை. முதல் ரத்தம் தான் கொடுத்துருந்தோம், பிளாஸ்மா கொடுப்போம். அப்போ என்ன ஆச்சுனாக்கா எல்லாருக்கும் ஹெச்ஐவி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அவர்களுக்கு வேண்டிய மருந்துகள் விலை உயர்ந்த மருந்துகள் அதை வெளிநாட்டிலேருந்து வரவழைச்சு எல்லாருக்கும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து நான் கிட்டத்தட்ட 30 வருடமாக இந்த தலசீமியா மற்றும் ஹீமோஃபிலியாக்காக உழைத்து வருகிறேன். அதற்காக நான் ப்ரொஃபஸராக இருந்ததே விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு, கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு சென்டர் ஆரம்பித்து இவர்களுக்கெல்லாம் சேவை செய்ய ஆரம்பித்தேன். இப்பொழுது தமிழ்நாட்டிலும் சரி புதுவையிலும் சரி மருந்துகள் கிடைக்கின்றன. ஏன்னா நிறைய பேர் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி இவர்களுக்கு ஓரளவு டெஸ்ட் செய்வதற்கும் மருந்து கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் இவர்களை மாற்றுத்திறனாளிகளாக ஏற்றுக்கொள்வதற்கு கவர்மெண்ட்டு ஒத்துக்கலை. ரொம்ப நாளாக ஒத்துக்கலை. நாங்களும் சண்டை போட்டு அவர்களோட இப்பொழுதுதான் இவர்களும், ஏன்னா இவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. இது குடும்ப நோய். குடும்பத்தில் 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் கூட பாதிக்கப்படலாம். இவர்களுக்கு ஹேண்டிகேப் வரலாம். ஏன்னா கை காலுக்கு உள்ளெல்லாம் ரத்தம் பட்டினாக்க கை காலெலாம் முடங்கி போய் ஹேண்டிகேப் கூட வரலாம். இந்த மாதிரி இருக்கும் ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் அண்ட் தலசீமியாவுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும்னு சண்டை போட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு இப்பொழுது தான் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் இப்பொழுது தான் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஜாப் ரிசர்வேஷன் கிடையாது. இன்னும் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கல, டெம்பரரி ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஜாப் ரிசர்வேஷனும் கொடுக்கல. இதை நான் இதை பிரணாடா சக்ஷம் நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹீமோக்ளோபினோபதிஸ் மற்றும் தலசீமியா அவர்களும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு நடப்பதற்கும் இங்கு சேவை செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க அவார்ட்ஸையும் பார்த்தா நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரியுது. இன்னும் தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும். என்னால் முடிந்த உதவியும் நான் செய்வேன் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கேஎஸ்ஆர் கல்லூரியிலேருந்து வந்திருக்கேன். கேஎஸ்ஆர் காலேஜ் திருச்செங்கோடு, சேலம், நாமக்கல், ஈரோடு, அது 3 இடத்துக்கும் மிடில் இருக்குது. இது கிட்டத்தட்ட 40 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. 18 கல்லூரிகள் இருக்குது. எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் எல்லா படிப்புகளுமே இருக்குது. எஸ். ஆனால் இந்த மாநாட்டில் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம ஒவ்வொருத்தரோட வளர்ச்சிக்குமே ஒரு ரோல் மாடல்னு ஒன்று வேணும்னு நினைப்போம். நமக்கெல்லாம் ரோல் மாடலாக தான் இங்கே ஸ்டேஜில் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. அந்த ரோல் மாடலை நோக்கி நிறைய பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஷீல்டெல்லாம் நம்ம மேடையில் வாங்கினாங்க. இந்த மாதிரி முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தரால் முடியுது அப்படின்னா நம்ம எல்லாத்தாலையும் முடியும் அப்படிங்கிற குறிக்கோளோடு ஒர்க் பண்ணோம்னா இந்த உலகத்தில் எல்லாமே சாதிக்க முடிஞ்ச விஷயங்கள் தான். நீங்கள் எல்லாருமே ஒரு உலக தலைவர்களாக, உலக வீரர்களாக, உலகம் பாராட்டு வகையில் வரணும்னு வேண்டி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதே மாதிரி நாமக்கல் கலெக்டர், நாமக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு தாசில்தார் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு மூலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், எங்களுக்கு ஹெல்ப்புக்கு எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. நான் ஒரு வாத்தியாரை அதுக்காகவே டெபுட் பண்ணிட்டேன். அவர் 1 மாதம் வேலை பார்த்தாரா 5 நாள் வேலை பார்த்தாரான்னு தெரியாது. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கிங்க, எவ்வளோ லேப் வேணுமா யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னேன். அது ஒரு எத்திக்ஸு, ஒரு கட்டசியாக சொன்னேன். கேட்டதுக்காக 100% ஐ கிவன் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அதுக்கு இவ்வளோ பெரிய விழாவில் ஒரு ஷீல்டு கொடுத்தது எங்கள் கேஎஸ்ஆருக்கு பெருமை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே
நாம் தீர்மானங்களை இயற்றி அரசாங்கத்திற்கு அனுப்ப வேண்டும். இப்படிப்பட்ட கோரிக்கைகளாக வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த மாநாடு என்பது மனிதருள் மாணிக்கமாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாநாடு. இது முக்கியமாக நமக்கெல்லாம் உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடு. மனிதருள் எந்த குறை இருந்தாலும் கூட, உடல் அமைப்பிலே குறை இருந்தாலும் கூட, அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மிக அபரிதமானது. அதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். அதாவது 2-3 மணித்துளிகளே முடித்துவிட வேண்டும் நினைக்கிறேன். நான் உச்ச நீதிமன்றத்திலே ரிஜிஸ்ட்ரார் கோர்ட் என்ற ஒரு கோர்ட் உண்டு, அதனுடைய நீதிபதியாக இருந்தேன். உச்ச நீதிமன்றத்தில் இருந்த கிட்டத்தட்ட 5000 ஊழியர்களுக்கும் சம்பளம் போடக்கூடிய ஒரு அதிகாரியாகவும் அப்பொழுது இருந்தேன். அப்பொழுது ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வருவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் வரவழைத்து, அவர்களுக்கு குடும்பத்தினர் அனைவரையும் வரவழைத்து ஒரு விழா நடத்தினோம். விழா என்பது எதற்காக என்றால், அவர்களுடைய குடும்பத்தினருக்கு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர் எந்த வகையில் எக்ஸலண்ட்டாக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக. அப்படி பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல, மிகவும் திறமையானவர்கள் என்று சொல்லக்கூடிய சாதாரணவர்களை சேர்த்து பார்க்கும்போது மாற்றுத்திறனாளியாக இருந்தவர்களிடத்திலே மிக அபரிதமான ஞாபக சக்தியும், மிக அபரிதமான ஒரு செயலை தவறில்லாமல் செய்யக்கூடிய ஒரு திறமையும் இறைவன் கொடுத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான படைப்பு தான் மாற்றுத்திறனாளிகள். அதனால் மாற்றுத்திறனாளிகள் தமக்கு ஏதோ குறை இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். நிறைய வைத்த ஆண்டவன் அவர்களுக்கான அனைத்தையும் ஏற்பாடு இயற்கையாகவே செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டியவை கிடைக்காமல் போகிறது என்ற ஆதங்கம் இருக்கலாம். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட சக்ஷம் போன்ற தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் பேசும்போது சொன்னார்கள், தொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்று. உதவி அல்ல, மனிதர்களாகவே இருக்கிறோம். மற்றவர்கள், இந்த குறைபாடு இல்லாதவர்கள், குறைபாடு இருப்பவர்களை தெய்வமாக பூஜிக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்களை தெய்வத்திற்கு ஒப்பாக நாம் பாவித்து அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்வோமேயானால் நாம் தெய்வத்தை சேருவோம். அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடோடு இருப்பது தான் இந்த சட்டத்துடைய அமைப்பு. இன்னும் ஒரு சிறு உதாரணத்தை சொல்லுவேன். நான் 30 ஆண்டு காலம் நீதிபதியாக பணியாற்றிய பொழுது விபத்து வழக்கு நீதிமன்றத்திலும் பணியாற்றி இருக்கிறேன். விபத்து நீதிமன்ற வழக்கிலே விபத்தில் குடும்பமே அடிபட்டு கைகால் போய் அவர்களுக்கு எந்த விதமான உதவி கிடைக்காத பட்சத்திலே தமிழக அரசுக்கு விபத்தில் அடிபட்டு கைகால் இழந்தவர்களுக்கு பண முடிப்பு மட்டும் 10 லட்சம் 20 லட்சம் கொடுப்பது ஒரு உதவியாக ஆகாது. அவருடைய பிள்ளைகளுக்கு, வாரிசுகளுக்கு, குடும்பத்திற்கு நாம் அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்றேன். அதை ஏற்றுக்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 16 பேர் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக வேலை கிடைத்தது. அது மட்டுமல்ல, நீதிபதிகளுக்காக ஒரு தேர்வு வைக்கக்கூடிய அமைப்பிலே சென்னை உயர் நீதிமன்றத்தில் நான் பதிவாளர் நீதிபதியாக இருந்தபோது அந்த கமிட்டிக்கு மெம்பர் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்பொழுது கண் தெரியாதவர்கள் நீதிபதியாக வர முடியாது, அவர்களுக்கு வரக்கூடிய சாட்சிகளையோ அல்லது நபர்களையோ அடையாளம் காண முடியாது, குற்றவாளிகளை அடையாளம் காண முடியாது, நீதி பரிபாலனம் சரியாக இருக்காது என்று நீதிபதிகள் மத்தியிலே சர்ச்சை. ஆனால் நான் அனைத்து மேற்கோள்களிலேயும் உலக நாடுகளிலே உள்ள பழக்க வழக்கங்களையும் குறைபாடு உள்ளவர்கள் எப்படியெல்லாம் பரிபாலனம் செய்ய முடியும் என்பதை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தேன். அது மட்டுமல்ல, பார்வையற்ற நபருக்கு நான் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்த காரணத்தினால் சொல்லியும் கொடுத்தேன். அவரும் தற்போது மாவட்ட நீதிபதியாக சென்னையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக
உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்க வேண்டும். அதற்கு நாமெல்லாம் இன்றைய தேதியிலே, இன்றைய நாளிலே ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்வோம். மாற்றுத்திறனாளிகள் அல்ல, மாணிக்கங்கள். அவர்களுக்கு நாம் தெய்வத்திற்கு செய்யக்கூடிய தொண்டு போல செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்முடைய எய்மா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் பிரசிடென்ட் நம்முடைய சில வார்த்தைகள் நம்மளை வாழ்த்தி பேசுவாங்க. ஸ்ரீ காலை வணக்கம். இந்த சக்ஷாம் மாநாட்டுக்கு ஐமா ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்ரீநிதி மேடமும் பாலாஜி சாரும் வந்தாங்க. சார், இந்த மாதிரி 28 வந்து ஒரு மாநாடு நடக்குது, சக்ஷாம் நீங்கள் வந்து பங்கு கொள்ளுங்க அப்படின்னாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு சக்ஷாம் பற்றி தெரியாது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னே சார்கிட்ட கேட்டேன், சார் சக்ஷாம் பற்றி சொல்லணுன்னா ஒரு லைனில் என்னன்னு சொன்னேன். உதவி எதிர்பார்ப்பவர்களை உதவி செய்பவர்களாக மாற்றுவது தான் சக்ஷாமுடைய வேலை அப்படின்னாங்க. ஸோ இன் ஒன் லைன் அது சொன்ன லைன் தான் இட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங். 21 வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க, இந்த மாதிரி அம்பத்தூர் எஸ்டேட்டில் உங்களோட கம்பெனிஸில் எங்களோட கேண்டிடேட்ஸை எம்ப்ளாய்மெண்ட் ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக அம்பத்தூர் எஸ்டேட்டில் உங்களோட கேண்டிடேட்ஸ்க்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன்ற இந்த தருணத்தில் ஐ ப்ராமிஸ் இந்த சக்ஷாம் செய்கிற நற்பணியை மீண்டும் ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப நாளுக்கு செய்யணுன்ற ஐ விஷ். அண்ட் யூ ஆல் ஆர் அவர் இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக பீயிங் ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள், இந்த சின்ன சின்ன விஷயத்தை வச்சியும் நீங்கள் வந்து யூ ஆர் ஏபிள் டு சக்சீட் இன் லைஃப்னா நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். நாங்கள் இன்னும் உங்களை பார்த்து சக்சீட் பண்ணுறது கண்டிப்பாக யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு அஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். மாற்றுத்திறனாளிக்கான ஒரு மாநில மாநாடு இன்றைக்கு சென்னையில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சக்ஷம் என்ற அமைப்பு இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து தங்கள் அமைப்பில் யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அழைத்து ஒரு மாநில அளவிலான ஒரு மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டில் நான் சிறப்பு அழைப்பாளராக வந்து கலந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சக்ஷம் அமைப்பு என்பது கிட்டத்தட்ட 21 வகை மாற்றுத்திறனாளிகளை கொண்ட ஒரு பேர் இயக்கம். இது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பரிவார அமைப்பாக, சகோதரத்துவ அமைப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள், அது மாநில அளவிலாக இருந்தாலும் சரி, மத்திய அளவிலாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் இந்த திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் இந்த சக்ஷம் அமைப்பு மிக தீவிரமாக பல ஆண்டுகளாக செயலாற்றி கொண்டு வருகிறது. இன்றைக்கு இங்கு இந்த சக்ஷம் அமைப்பின் சார்பாக யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களில் சில பேர் பெரும் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை தேர்ந்தெடுத்து இங்கு சாதனா விருது அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டிய உபகரணங்களையும் 3 சக்கரம் 2 சக்கரம் வாகனங்களையும் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். இதை அவர்கள் தொடர்ந்து இதுபோல செய்து கொண்டு வருவதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கு உண்டான அத்தனை உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருக்கிறது. சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் பவர், அது கீழே தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான டிபார்ட்மெண்ட் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2016 திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேசத்தில் ஸ்போர்ட்ஸுக்காக மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் விளையாட்டில் மிகச் சிறந்து விளங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு தனி யூனிவர்சிட்டியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கடந்த 10 வருஷங்களாக அவர்களுக்கு உண்டான எய்டு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டு வருகிறது. தமிழக அரசு எதனா
நான் இந்த இதில் நான் வந்து டிடிஏ வெல்ஃபேர் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலயமாக இங்கே பேச வந்திருக்கேன். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சக்ஷமுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் நம்மளோட எல்லா கெஸ்ட்டோட ஸ்பீச் எல்லாமே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எல்லாம் நீங்கள் எல்லாம் அந்த அவார்ட்ஸ் வாங்கலாம் பார்த்தா எங்களுக்கு இன்னும் வந்து பன்மடங்கு வேலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. பேசிக்கலாக நாங்கள் எல்லாமே வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கோம். டயக்னோஸ்டிக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த அசோசியேஷனில் எங்களோட பார்ட் வந்து டயக்னோஸ்டிக் வெல்ஃபேர் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. அது எங்களோட ஓன் இதுக்காக ஆரம்பித்தது வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுன்னு. பட் காலப்போக்கில் ஒரு ஏடிஜி வாங்கி பப்ளிக்கு சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறனால எங்களோட இது வந்து அப்படியே திசை மாறிச்சு. அதில் வந்து இது ஒரு மோட்டிவேஷன் தான். ஒரு இடத்துல பண்ணும்போது தான் நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸை பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் லெவலில் பண்ணோம், அதுக்கு அடுத்த லெவலில் பண்ணணுன்னு நம்ம அட்வொகேட் பாலாஜி மூலயமாக சாக்ஷம் வந்து எங்களுக்கு அறிமுகமாச்சு. அதில் வந்து ஆல்ரெடி ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். என்ன அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் வந்து வி ஆர் டொனேட்டிங் சம் வீல் சேர்ஸ் ஃபார் நீடிஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரைசைக்கிள்ஸ். ஸோ அந்த ப்ரோக்ராமை இன்றைக்கி மத்தியானம் வச்சுருக்கோம். இது என்னென்னா, இது வந்து எங்களுக்கு இட் இஸ் கிவிங் யூர் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டூ. நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், பட் பிஸ்னஸ் பண்ணாலும் சொசைட்டிக்குன்னு எதாவது பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து இது மூலயமா பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே வந்து சார் சொன்ன மாதிரி எல்லாருமே ஈக்குவல் தான். இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஈக்குவல் தான். யாரும் மேலே கீழேன்னு கிடையாது. அது வந்து நம்மளோட திறமையை வெளிக்காட்டி நம்மளோட ஃபீல்டில் வந்து எல்லாம் ஷைன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை போட்டு பண்ணணும். எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் கூட சப்போர்ட்டுக்கு உங்கள் கூட இருப்போம். இது எங்கள் மாதிரி வந்து சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நமக்கான சட்டங்கள் என்னென்ன, அந்த சட்டங்களை நாம் எவ்வாறு அணுக வேண்டும், அந்த சட்டத்தில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இது 3. இறுதியாக நமக்கான பிரச்சனை என்ன, நீண்ட காலமாக நாம் அரசாங்கத்திடம் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன, இதையெல்லாம் யோசித்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி மத்திய மாநில அரசுகளிடம் நாம் சமர்ப்பித்தால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு தீர்வாவது நமக்கு கிடைக்கும். அதற்கு நாம் அங்காங்கு அமர்ந்து பேசுவதை விட ஒரு பெருந்திரளாக கூடி நமக்கான பிரச்சனைகளை சிந்தித்து அதை கோரிக்கைகளாக நாம் அரசிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு ஒரு வலிமை கிடைக்கும். ஆகவே அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் பல்வேறு ஊர்களில் இருந்து பல்வேறு தடைகளை தாண்டி இந்த மாநாட்டிற்கு வந்திருப்பீர்கள். இன்னும் வேலூர், ராணிப்பேட்டை, கடலூர் இங்கெல்லாம் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் சேர்ந்து நமக்கான விஷயங்களை முடிவு செய்து நாம் சில தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். ஆகவே அதற்கு உங்களுடைய ஆதரவுகள் தேவை. அதுபோக இடையிலே சில கலை நிகழ்ச்சிகளும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஏற்கனவே அதற்கான திட்டமும் நாம் தீட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாநாடு முழுவதும் நீங்கள் இருந்து பயன்பெறுமாறு சக்ஷம் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.